Hello students, welcome to 10th standard science class. Today we are going to learn unit 13, the structural organization of animals, part 4. In previous video we studied external morphology and digestive system of rabbit. In this video we are going to learn respiratory system and circulatory system of rabbit. Respiratory system. Respiration takes place by a pair of lungs. Rabbitல respiration lungs வழியா நடக்கும். Which are light spongy tissues enclosed in the thoracic cavity. இந்த லங்ஸில் இருக்க டிஷ்யூஸ் எப்படி இருக்குன்னா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸ்பாஞ்சினா சாஃப்டாக இருக்கும். எதுக்குள்ளே இருக்குன்னா thoracic cavityக்குள்ளே இருக்கும். thoracic cavityனா chest part. The thoracic cavity is bounded dorsally by the vertebral column. இந்த thoracic cavity டார்சல் சைடுனா முதுகுப்புறத்தில் என்ன இருக்குன்னா முதுகுத்தண்டு இருக்கும். அண்ட் வென்ட்ரலி பை த ஸ்டர்னம். வென்ட்ரல்னா முன்பகுதியில் என்ன இருக்குன்னா ஸ்டர்னம் இருக்கும். ஸ்டர்னம்னா இந்த ரிப்ஸ் போன்ஸ்லாம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் ஸ்டர்னம். லேட்ரலி பை த ரிப்ஸ். லேட்ரல்னா சைடில் ரிப்ஸ் இருக்கும். ஆன் த லோவர் சைட் ஆஃப் த thoracic cavity is the dome shaped diaphragm. லோவர் சைடுனா அந்த thoracic cavityக்கும் அப்டமனுக்கும் இன்பிட்வீனில் இருக்க பார்ட்டிஷன் இருக்கும். அந்த பார்ட்டிஷனுக்கு பேர் டயஃப்ரம். இந்த டயஃப்ரம் வந்து டோம் ஷேப்பில் இருக்கும், அதாவது வளைவாக இருக்கும். ஈச் லங் இஸ் என்க்ளோஸ்டு பை அ டபுள் மெம்ப்ரைனஸ் ப்ளூரே. லங்ஸை சுற்றி டபுள் மெம்ப்ரைன் இருக்கும், அந்த மெம்ப்ரைனுக்கு பேர் தான் ப்ளூரே. அட்மாஸ்பரிக் ஏர் பாசஸ் த்ரூ த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல். அப்போ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் வழியாக, அதாவது மூக்கில் இருக்க ஹோல்ஸ் வழியாக எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் அண்ட் நாஸ்ட்ரல் பேசேஜஸ் இன்டு த ஃபேரிங்ஸ். இந்த நாஸ்ட்ரல்லேருந்து நாசல் பேசேஜஸ்க்கு போகும், நாசல் பேசேஜஸ்லேருந்து ஃபேரிங்ஸ்க்கு போகும். ஃப்ரம் த ஃபேரிங்ஸ் இட் பாசஸ் த்ரூ த க்ளாட்டஸ் இன்டு த விண்ட் பைப். இப்போ ஃபேரிங்ஸ்லேருந்து க்ளாட்டஸ்க்கு போகும், க்ளாட்டஸ்லேருந்து விண்ட் பைப்புக்கு போகும். த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த விண்ட் பைப் is enlarged to form the larynx or voice box. அந்த anterior partனா மேற்பகுதி, இந்த விண்ட் பைப்போட மேற்பகுதி எப்படி இருக்குன்னா என்லார்ஜாக இருக்கும். அந்த என்லார்ஜ் பார்ட்டுக்கு பேர் என்னென்னா லாரிங்ஸு. அந்த லாரிங்ஸுக்கு இன்னொரு பேர் வாய்ஸ் பாக்ஸு. வித் இட்ஸ் வால் சப்போர்ட்டட் பை 4 cartilaginous plates. இந்த லாரிங்ஸை சுற்றி 4 cartilaginous plates இருக்கும். இந்த கார்டிலேஜினஸ் பிளேட்ஸ் எப்படி இருக்குன்னா சாஃப்டாக இருக்கும், இதனால தான் இது சப்போர்ட்டாக இருக்கும். இன்சைட் த லாரிங்ஸ் லைஸ் த வோக்கல் கார்டு. இந்த லாரிங்ஸ்குள்ளே வந்து வோக்கல் கார்டு இருக்கும். அண்ட் இட்ஸ் வைப்ரேஷன் ரிசல்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். இந்த வோக்கல் கார்டு வைப்ரேட் ஆகிறதுனால சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த லாரிங்ஸ் லீட்ஸ் இன் டு ட்ரக்கியா ஆர் விண்ட் பைப். லாரிங்ஸ் கீழே ட்ரக்கியா இருக்கும், இந்த ட்ரக்கியாவை விண்ட் பைப்புன்னு சொல்லலாம். Tracheal walls are supported by rings of cartilage which help in the free passage of air. இப்போ இந்த ட்ரக்கியா எதனால் ஆகியிருக்கும்னா கார்டிலேஜினஸ் போன்னால் ஆகியிருக்கும். இதில் பிளேட்ஸ் இருக்காது, ரிங்ஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் இதில் ஏர் இது வழியாக ஈஸியாக பாஸ் ஆகி போகும். The epiglottis prevents the entry of food into the trachea through the glottis. இப்போ ஃபுட்டு உள்ளே போகும்போது கிளாட்டிஸ் என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆயிரும். இந்த கிளாட்டிஸ் மேலே கேப் மாதிரி ஒரு கார்டிலேஜினஸ் போன் இருக்கும், அதுக்கு பேர் தான் எபிக்ளாட்டிஸ். இந்த எபிக்ளாட்டிஸ் என்ன செய்யும்னா ஃபுட்டு உள்ளே போகும்போது கிளாட்டிஸை மூடிடும். ஸோ அந்த ஃபுட்டு வந்து உள்ளே போகாமல், அதாவது விண்ட் பைப்புக்கு உள்ளே என்டர் ஆகாமல் பார்த்துக்கும். The trachea divides into 2 branches called the bronchi. Trachea ரெண்டா பிரிகிற இடத்துக்கு bronchiன்னு பேர். One entering into each lung and dividing into further branches called bronchioles which end in alveoli. இந்த branches lungs உள்ள நுழைஞ்ச உடனே further branches-ஆ பிரியும். இந்த branches வந்து bronchioles-ன்னு பேர். இந்த bronchioles வந்து alveoli-ல போய் எண்ட் ஆயிரும். இது ஆல்மோஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் நடக்கிற ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மாதிரியே தான் இருக்கும். த ரெஸ்பிரேட்டரி ஈவெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், அதாவது ப்ரீத் இன், அண்ட் எக்ஸ்பிரேஷன், அதாவது ப்ரீத் அவுட், அலோவிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த ரெஸ்பிரேஷனில் 2 ஈவெண்ட் நடக்கும், அதாவது ப்ரீத் இன் பண்ணுறதும் ப்ரீத் அவுட் பண்ணுறதும். ப்ரீத் இன் பண்ணுறப்ப ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கும்,
ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுரும். இன்ஸ்பிரேஷன் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ். அதாவது ப்ரீத் இன் பண்ணுறது ஆக்டிவ் ப்ராசஸ். ஆக்டிவ் ப்ராசஸ்க்கு அதுக்கு வந்து எனர்ஜி வேணும், ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறதுக்கு எனர்ஜி வேணும், அதான் ஆக்டிவ் ப்ராசஸ். இன்ஸ்பிரேஷன் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ் while expiration is a passive process. எக்ஸ்பிரேஷன் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும், அதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படாததுனால அது வந்து passive process. Next we move on to the next topic, circulatory system. The circulatory system is formed of blood, blood vessels and heart. The circulatory system எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னா blood vessels and heart. The heart is spear shaped. அப்படின்னா மேல் பகுதி வைடாக இருக்கும், கீழ்ப்பகுதி பாயிண்டடாக இருக்கும். And lies in the thoracic cavity in between the lungs. இது thoracic cavityக்குள்ள ரெண்டு லங்ஸுக்கு நடுவில் இருக்கும். It is enclosed by pericardium, a double layer membrane. இந்த ஹார்ட்டை சுற்றி ஒரு டபுள் மெம்பரேன் இருக்கும், அதுக்கு பேர் தான் பெரிகார்டியம். The heart is 4-chambered with 2 auricles and 2 ventricles. The heartல 4 chambers இருக்கும், அதில் 2 auricles 2 ventricles. The right and left auricles are separated by interauricular septum. Similarly, right and left ventricles are separated by interventricular septum. உங்கள் புக்கில் இருக்க டயக்ராமில் பிங்க் கலரில் இருக்க பார்ட்டுக்கு பேர் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள். அதுக்கு கீழே ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள் சென்டரில் ஒரு செப்பரேஷன் இருக்கும், அதுக்கு பேர் இன்டர் ஆரிக்குலார் செப்டம். அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு நடுவுலையும் ஒரு செப்பரேஷன் இருக்கும், அதுக்கு பேர் தான் இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். The right auricle opens into the right ventricle by right auriculoventricular aperture guarded by a tricuspid valve. The right auricle இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதுக்கு பேர் ரைட் auriculoventricular aperture. அப்பர்ச்சர்னா ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்கை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வால்வ் இருக்கும், அதுக்கு பேர் தான் tricuspid valve. The left auricle opens into the left ventricle by left auriculoventricular aperture guarded by a bicuspid valve or mitral valve. அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கிலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், அந்த ஓப்பனிங்க்கு பேர் லெஃப்ட் auriculoventricular aperture. இதுலேயும் ஒரு வால்வ் இருக்கும், அதுக்கு பேர் தான் bicuspid valve இல்லைன்னா mitral valve. The opening of the pulmonary artery and aorta are guarded by 3 semiluminar valves. Pulmonary artery and aorta ரெண்டையும் 3 semiluminar valves வந்து கார்ட் பண்ணும். The right auricle receives deoxygenated blood through 2 precaval veins and 1 postcaval veins from all parts of the body. Precavalனா superior vena cava, postcavalனா inferior vena cava veins. இப்போ deoxygenated bloodனா கார்பன் டை ஆக்சைடு இருக்க பிளட்டு ரைட் ஆரிக்கிள்ஸ்க்கு வரும். அது எப்படி வரும்னா 2 ப்ரீகேவல் வெயின். ப்ரீகேவல்னால் அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அங்கே டயக்ராமில், அதான் ப்ரீகேவல் வெயின். கீழே இருக்கிறது போஸ்ட் கேவல், அதுவும் ப்ளூ கலரில் தான் இருக்குது. இது வந்து அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து ரைட் ஆரிக்கிளில் சேர்த்துறோம். The left auricle receives oxygenated blood from the pulmonary veins from the lungs. இப்போ ரைட் ஆரிக்கிள் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணோம், த லெஃப்ட் ஆரிக்கிள் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணோம். எங்கேருந்து? லங்ஸ்லேருந்து. எது வழியாக? பல்மனரி வெயின்ஸ் வழியாக. ஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்னது? அந்த பிளட்டில் ஆக்சிஜன் இருக்கும். From the right ventricle arises the pulmonary trunk which carries the deoxygenated blood to the lungs. இப்போ அந்த ரைட் ஆரிக்கிளில் இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து பல்மனரி ட்ரங்க் வழியாக லங்ஸுக்கு போய் சேர்ந்துடும். From the left ventricle arises the systemic arch or aorta which supplies oxygenated blood to all parts of the body. Pulmonary trunk வழியாக டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு லங்ஸுக்கு வரும். அதுக்கப்புறம் லங்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு மூச்சு காற்று வழியாக வெளியேற்றிடும். அப்புறம் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு பல்மனரி வெயின்ஸ் வழியாக லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு கொண்டு வரும். இந்த லெஃப்ட் ஆரிக்கிள்லேருந்து லெஃப்ட் auriculoventricular அப்பர்ச்சர் வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகும். அதுலேருந்து சிஸ்டமிக் ஆர்ச் வந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை
எல்லா பார்ட்ஸுக்கும் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் சப்ளை பண்ணிடும். Students, in this video we learnt about respiratory system and circulatory system of rabbit. In next video we will continue the next topic, nervous system and urinogenital system of rabbit. Thank you.